பேசணும்னா காமர்ஸ் குரூப்பு கடைசி குரூப்பு. காமர்ஸ் குரூப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கு கம்மியாகிட்டே காமர்ஸ் எடு அப்படின்னு கடைசியாகவே ஆக்குற மாதிரி இன்றைக்கி கடைசியாக உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். முதல்ல இறைவனுக்கு நன்றி. எனக்கு இது தார்மீக பொறுப்பான ஒரு கடமை. ஏனென்றால் நான் சிஏசிஎம்ஐ படிப்பதை முடியாத காரியம், அது கட்டாயம் படிக்க முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் ப்ரொஃபஸர்லாம் போய் கேட்டால் அவரும் சொன்னார் சிஏசிஎம்ஐ ரொம்ப டஃப்டா அப்படின்னு. ஆனால் ஒரு ஹாஜின்னு சொன்னால் இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அவங்க பொண்ணை படிக்க வைக்கணும், மீரா ஹசினா பானு. என்கிட்ட கேட்குறாங்க, நீ ஐசிடபிள்யூ படிங்க சார், படிச்சிடலாம், பாஸ் ஆகிடலான்னு. போங்க சார், நீங்கள் வேறு ஒரு பேப்பர் போனாலும் எல்லா பேப்பரும் ஃபெயில் ஆயிரும், வேண்டவே வேண்டான்னும் போது அப்போ தான் எனக்கு கல்யாணம் இருக்குது. இப்படியே பார்த்தார் 2-3 நாள். 4வது நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா, டிடி ஃபீஸுக்குள்ளே டிடியும் அப்ளிகேஷனுமே ஃபார்மையும் எடுத்துகிட்டு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டார். நீங்கள் கொண்டு இது இவர் சொன்னால் கேட்க மாட்டார், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பாஸ் ஆயிடுவீங்கன்னு. ஸோ வேறு வழி கிடையாது. கல்யாணமான புதுசில் எப்போவுமே ஒய்ஃப் சொல்ல கேட்டு தான் ஆகணும். இடிச்சிட்டாங்க, படியா அப்படின்னு. படித்தேன். மதுரையில் ஒய்ஃப் பரிட்சை எழுதினேன். எப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது, நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணேன். இன்டர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு, ஃபைனல் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணேன். ஆனால் நான் அரசு பணியில் இருந்ததுனால அதை ரிசைன் பண்ணதுக்கு மனசு வரல. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ கஷ்டப்பட்ட இந்த கோர்ஸை பற்றி தெரியாமல் இருந்த, இந்த கோர்ஸை பற்றி தெளிவாக எல்லா இடத்துலையும் போய் கொடுக்கணும், ஏதோ வாழ்ந்தோம் அப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொறியை போட்டு விட்டு போயிட்டாங்க. அதில் உருவானது தான் அந்த மங்கை வித்யாசிரம். இன்றைக்கி ஒரு 300 ஆடிட்டர்ஸு உருவாக்கி நல்ல சாதனையோடு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள், இது என்னுடைய கடமை தானே. இந்த ஸ்கூல் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்கூல் ஒரு சின்ன ப்ரோக்ராமுங்க, ஒரு வாரமாக ஃபோனுக்கு மேலே ஃபோன் வருது. சார் எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், அவங்க மெனக்குறாங்க. இன்றைக்கி காலையில் ரிங்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வெளியே போயிடுவோம் வாக்கிங். என் ஒய்ஃப் இருக்கவே மாட்டாங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ இருக்குது அப்படின்னு. என்னமோ தெரியல, அட்மிஷன் நேரம் அப்படியே இல்லைம்மா, ஏதோ ஒரே நம்பர். கடைசியில் பார்த்தா டைம். இன்றைக்கி பேசணும் அப்படின்னா சிஏ எடுங்க, சிஎம்ஏ எடுங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து கள்ளக்குண்டி எறிகிற மாதிரி நோ. ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் எல்லா பேப்பரும் எழுதணும். யார் சொன்னால் தெரியாது. இப்போ அந்த 12th பையங்க நீங்கள் இருக்கிறீங்க, 10th ஈஸியாக கஷ்டமா? சும்மா சொல்லு, சத்தமா. ஈஸி. அவருக்கு என்ன, அவரோட சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இங்கிலீஷ் எழுதுதான், 3 தடவை ஃபெயில் ஆகிட்டான். அவன்கிட்ட போய் 10th ஈஸியாக கஷ்டமா சொன்னால் என்ன சொல்லுவான்? கஷ்டம். 10th படிக்காமல் ஒருத்தன் மெக்கானிக்காக இருக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவான்? 10th படிக்காத பாரு, நானே 10th படிக்கணும், அதை பற்றி எனக்கு தெரியாதுன்றான். சிஏ படிங்க, சிஎம்ஏ படிங்க, யார்கிட்ட கேட்கணும்? ஈஸின்னு யார்கிட்ட கேட்கணும்? பெரியவங்க சொல்லுங்கள், யார்கிட்ட கேட்கணும்? அதை படித்து பாஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்கணும். பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன், என்கிட்ட கேளுங்க, என்னன்னாலும் கேளுங்க. சொன்னோம்ல, உண்மையிலே உள்ளன்போடு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த மீட்டிங் நான் பேசுகிறேன். மற்றதெல்லாம் கமர்ஷியல். மற்றதை பேசினோம்னா எனக்கு அட்மிஷன் வரும். இன்றைக்கி அட்மிஷன் வரவே வேண்டாம். மேலே இருந்த ஆண்டவன் உருவத்தில் என்னை இந்த படிப்பை படிக்க செய்தவர் பார்த்து கொண்டு இருப்பாருங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். இந்த படிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்தும். ஃபிசிக்ஸ் எடுக்கிறியா, கெமிஸ்ட்ரி எடுக்கிறியா, எடு படி. மேத்ஸ் எடுக்கிறியா, படிக்கியா. ஐயா மார்க்கு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, வந்துரு, சிஏ படி, சிஎம்ஏ படி.
காமர்ஸ் எடுத்தால் தான் சிஏ படிக்கணும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாத. +2ல் என்ன படிப்பு படித்தாலும் சிஏ படிக்கலாம், சிஎம்ஏ படிக்கலாம். இதை நடத்துறது யாரு? இந்த படிப்பை நடத்துறது யாரு? இப்போ ஊரெல்லாம் பிகாம் இருக்கு. கல்லூரி பேர் வேண்டாம், இந்த சைடு ஒரு கல்லூரி இருக்கு, 6 பிகாம் இருக்கு. அந்த கல்லூரியில் பிகாம் கிடைக்கலன்னா அழுதோம். பிகாம் போச்சு, இடம் கிடைக்கல. ஏண்டா என்னடா பார்க்குற? அந்த 6 செக்ஷன், ஒரு செக்ஷனில் 60 பேர், 6 360 பேர் பிகாம் முடிச்சு 360 அவுட்புட் வெளியில் வந்தால் யாராவது ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க, வெளியே போயிருந்தேன். 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு காலேஜ் 5 பிகாம் இருக்குது. இந்த சைடு ஒரு காலேஜ், எந்த காலேஜ்லையும் 1 பிகாம் இருக்கா, 2 பிகாம், 3 பிகாம், 5 பிகாம், 6 பிகாம், தட்டி விழுந்தா பிகாம். ஆனால் ஆட்டும் அந்த கூட்டம் போல் அந்த சொசைட்டி பூராமே பிகாமில் தான் போய் விழுறாங்க. சிஏ படி, சிஎம்ஏ படின்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா பயம். படிக்க முடியாது. இது ஒரு காலத்தில் ஒரு சாரார் தான் படிக்க முடியும் இருந்தது. ஆனால் இன்று அது இல்லை, நிறைய பேர் படிக்கிறான். இப்போ நான் ஒரு ஆசிரியராகி ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு பென்ஷன் வருது, வீட்டில் அழகாக ஈஸி சேர் போட்டு தூங்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் கையெழுத்து போட்டாலும் 600 ரூபா கேட்காம கையெழுத்து போட மாட்டேன். இப்போ வந்தவன் பேசுகிறோம், அது வேறு விஷயம். ஏன்னா அது கமர்ஷியல். அப்போ வாழ்நாளில் கடைசி வரையும் கையெழுத்து போட்டு துட்டு சம்பாத்தியம் பண்ணுறது. டாக்டர் நான், இன்ஜினியர் நான், ஆடிட்டரும் அதே தான். என் பேர் வாசித்தாங்க, யாராவது கூர்ந்து கவனிச்சிங்களான்னு தெரியல, சிஎம்ஏ எஸ் சுந்தரம். எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணிய பிள்ளை, அவர் பேருக்கு முன்னால் நான் சிஎம்ஏ போட்டிருக்கேன். அதுக்கு பின்னால் என்ன வரும் அப்படின்னா எம்காம், பிஎட், ஏசிஎம்ஏ. எம்காம் கரஸில் படித்தேன், பிஎட் கரஸில் படித்தேன். கரஸில் படித்தா வேலை கிடையாது எவன் சொன்னா? நான் இருக்கேன். எம்காம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், பிஎட் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இது படித்தா வேல்யூ இல்லைன்னு எவன் சொல்கிறான்? அப்போ ரெகுலர் பிகாம் படிக்கவும் செய்யலாம், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பிகாம் படிக்கலாம். இது முதல்ல தெரியணும். சிஏ எடுக்கிறோம், சிஎம்ஏ எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டுக்கும் 3 நிலைகள் இருக்குது. பெற்றோர்கள் தயவு செய்து கவனிச்சுக்கோங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த கோர்ஸ் நல்லா படிக்கா சூட்டபிள், நல்லா படிக்கணும் பிள்ளைகள். யார் வந்தாலும் சரி, என்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அப்படியா 11th என்ன மார்க்கு அப்படிமா பெருமையாக பேசுவான். 460 அப்படிமா. 460 படித்து 460 எடுக்கிற, 60 மார்க்கு போடு கருப்பட்டி, 10 மார்க் இன்டர்னல் மார்க், 60 கழிச்சா இவன் படித்து எழுதுனது 400 மார்க். சில பெற்றோர் வருவாங்க, என் பையன் 360, 300, 60. நல்லா படி, புரிஞ்சு படிங்க. அது கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மேலே வருது. என் மேத்ஸ் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு மேலே வந்தான்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் மேத்ஸ் வருது, கம்ப்யூட்டர் வருது. எந்த படிப்பும் அப்படி சொல்ல நான் வரல. +1 +2 படிக்கிறியா, புரிஞ்சு படி, புரியாமல் படிக்கவே படிக்காத. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரி, +2க்கு அப்புறம் என்ன செய்யலாம்? காமர்ஸாக இருந்தாலும் சரி, மேத்ஸ் பயாலஜியாக இருந்தாலும் சரி, என்ன குரூப் எடுத்திருந்தாலும் சரி, நேர சிஏவை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சிஏல 3 லெவல், சிஎம்ஏ அதே தான். பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றி 2 அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அதுதான் என்னதுன்னா சிஎம்ஏ உருவாக்கக்கூடிய அமைப்பு. சிஏ, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் சிஏ உருவாக்கக்கூடிய அமைப்பு. இவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதுக்கு நிலை நுழைவுத் தேர்வு. நுழைவுத் தேர்வுக்கு என்ன தேவை? +2 பரீட்சை எழுதியிருக்கணும். 10th பாஸ் பண்ணாலே நான் ரெஜிஸ்டர் பண்ணலாமா? பண்ணிக்க. புரியவே மாட்டேங்கி பிள்ளைகளுக்கு. ஆனால் பிள்ளைகள் நல்லா படிக்கிறா. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குங்களா? ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்று ஆரம்பித்தேன் ஒரு 2 வருஷமா. 12th முடித்த உடனே வந்துடுதா, இப்போவும் படிக்காங்க. அதனால் நான் வர முடியல, ஸ்பீடாக வர முடியாது என்னால், எனக்கு வயசு.
ஒரு 20 பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா 20ல் ஒரு 15 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த 15 பேரும் சொல் பேச்சு கேட்குறதே கிடையாது. பிகாம் எடுத்துருதா. பிகாம் எடுத்தாங்கன்னா இந்த காலில் பிகாம், இந்த காலில் சிஏ, ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா, சார் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் கைத்தட்டைக்காண்டி சொல்லலை, ஒரு கிராமத்து விவசாயி பொண்ணு, எந்த விதமான பின்புலமும் கிடையாது. அவள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் வராது. அம்மா 5th ஸ்டாண்டர்ட் மாடு வச்சுருக்காங்க. அவர் உழவு இதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு கூலி. பிகாம் செகண்ட் இயர் முடிக்க முடியும், சிஎம்ஏ இன்டர் முடிச்சிட்டான். யாரால முடியும்? சிஎம்ஏ சிஏ ஃபவுண்டேஷன் முடித்தா அடுத்த லெவல் இன்டர், இன்டர் அடுத்த லெவல் ஃபைனல். இந்த 3 நிலையை யார் முடிக்கிறாங்களோ அவங்க சிஏ சிஎம்ஏ. சிஎம்ஏ படிச்சுட்டே வரலாம், சிஏ படிச்சுட்டு வரலாம். இப்போ வந்து எம்பிபிஎஸ்னா புரிஞ்சுக்கிறீங்க, இன்ஜினியரிங்னா புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி சிஎம்ஏ காஸ்ட் ஆடிட்டர், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஷியல் ஆடிட்டர். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் காஸ்ட் ஆடிட்டர்னு நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு வீட்லேயும் இண்டஸ்ட்ரி இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்குது. அம்மா தலையாட்டுறாங்க. ஏன்னா வாட் இஸ் இண்டஸ்ட்ரி? ஒரு தொழிற்சாலைனா என்னது? ஒரு மூலப்பொருளை முடிவு பொருளாக ஆக்கணும். அதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க பாட்டிமார். அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்துருக்கே, அது ரா மெட்டீரியல். அதை தோசையாக சுடுவதும் இட்லியாக சுடுவதும் எங்கள் கிச்சன். கிச்சன் என்னது? இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு கேட்டாங்க என் ஒய்ஃபு, எனக்கு 66 வயசு, எங்கே போகிறீங்க? டைம் எங்கே இருக்குது? மேலப்பாளையம் தாண்டி. உடனே நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸரை போட்டு சொல்லிடுவீங்களா? ஆமாம் சொல்லுவேன். சாவி எடுத்து கொடுக்காங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏம்மா என்னமோ வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கேன். நீ முதல்ல நல்லா பேசிட்டு வா அப்படின்ட்டாங்க, வந்துட்டேன். ஆனால் என் ஒய்ஃபு 1ஆம் தேதி ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. போடுவீங்களா மாட்டிங்களா? நீங்களும் போடுவீங்க. என்ன லிஸ்ட்டு போடுவீங்க? துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி எல்லாம் லிஸ்ட்டு போடுறீங்க. அதுதான் காஸ்ட் சீட். அதை ஆடிட் பண்ணுறவர் தான் காஸ்ட் ஆடிட்டர். ஒரு வீட்டில் மனைவி காஸ்ட் ஆடிட்டர், கணவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அந்த பிளாட்டை இதில் போடு, தங்கத்தை வாங்கி அதை வாங்கினா அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். 2 இருக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. எங்கெங்கெல்லாம் தொழிற்சாலை இருக்கின்றதோ அந்த தொழிற்சாலைக்கு காஸ்ட் ஆடிட்டரும் வேண்டும், ஃபினான்ஷியல் ஆடிட்டரும் வேண்டும். ஐடி ஃபீல்டு இருக்க சார், அதுக்கெல்லாம் நாங்கள் போகலாமா? எங்கெங்கெல்லாம் சம்பளம் நிறையா கொடுத்துருக்கானோ அங்கேயும் ஆடிட்டர் வேணும். இப்போ இந்த ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை வரணும், ஆடிட் பண்ணணும். இதே மாதிரி வியாபார நிறுவனங்களும் ஆடிட் பண்ண மாதிரி ஐடி ஃபீல்டில் எல்லா இடத்துலையும் ஆடிட்டர் கொட்டி கிடக்கு. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னா +2 முடித்து 2 வருஷத்தில் 20,000 ரூபா சம்பளத்தில் போய் உட்கார வச்சிடலாம். எப்படி? +2 முடிக்கிறான். இப்போ காமர்ஸ் இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, தெரிஞ்சுக்கோ. காமர்ஸ் நல்லா படி, காமர்ஸ் தான் இங்கே லான்னு சொல்லுவோம். அக்கௌண்டன்சியை நல்லா படி, அக்கௌண்டன்சி வருது. பிஸ்னஸ் மேத்ஸ் குரூப் இந்த இதில் இருக்குது, அதுவும் வருது. எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதுவும் வருது. நல்லா படிக்கணும். +2ல் உள்ளது தான் நானும் அங்கே நடத்துகிறோம். இங்கேயும் நல்லா நடத்திட்டாங்கன்னா ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு பெரிய தேர்வே கிடையாது. ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் இன்டர் ஈஸி. இப்போ நான் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு என்கிட்ட வந்திருக்கிறான்னா, இப்போ ஜூனில் எழுதிடுவா. நல்லா கவனிங்க, 12th படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கோ. ஜூனில் எழுதின உடனே பாஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் இன்டருக்கு 1.5 வருஷம்தான் ஆகும். 1.5 வருஷத்தில் இன்டர் முடிச்சாச்சுன்னா, சிஎம்ஏ பற்றி சொல்லிட்டு இருக்கேன், மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க, எழுந்தாலும் எழுதிக்க. சிஎம்ஏ இன்டர் 1.5 வருஷத்தில் முடிச்சாச்சுன்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட ஆர்டிகல்ஷிப்பு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியாக போகலாம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிஎம்ஏ இன்டர் முடித்தவனை நீ இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியாக வச்சுருந்தால் மினிமம் 20,000 மாதத்துக்கு கொடுக்கணுங்கிறான். பிள்ளைகள் படித்து வேலை பார்க்கு.
இபியில் 20,000 ரூபா, மாதத்துக்கு 20,000 ரூபா, 15 மாதம்தான் இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எதுனாலும் வச்சுக்கோ. ஸோ 15 × 20,000 3 லட்சம் கிடைக்கி. அப்புறம் இதுக்கு அம்மாவை போய் கேட்டுக்கிட்டு இருக்கணும், அப்பாட்ட கேட்கணும். 3 லட்சத்தில் கொஞ்சம் செலவு பண்ணால் ஃபைனல் பாஸ் ஆகலாம். சார் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகலாமா? பாஸ் ஆகலாம். பாஸ் ஆனவங்க உங்கள்கிட்ட இருக்காங்களா? இருக்காங்க. சார் பிகாம் செகண்ட் இயர்லேயே பாஸ் பண்ணிருக்காங்க, இருக்காங்க. ஐ ப்ரூவ்ட் ஆல். ஒரு ஹெச்ஓடி கேட்காரு, அது எப்படி பாசிபிள் இந்த சர்டிஃபிகேட். இதுதான் நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறது. என்னடா பிகாமை நான் கிண்டல் அடிக்கலை, எம்காமை கிண்டல் அடிக்கலை. ஆனால் சிஏசிஎம்ஏ படிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதைத்தான் நான் கிண்டல் அடிக்கிறேன். வராதுன்னா எப்படி வரும்? உள்ளே வர மாட்டேங்கிங்க. சிஏக்குள்ளே வந்தோம், ஐயோ சிஎம் என்ன ஐயோ பாஸ் பண்ணோன்ற கேளு. அதுதான் இதை சொன்னேன், இந்த கான்செப்ட். பாஸ் பண்ணோன்ற கேளு ஈஸி, படிக்காதவன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெட்டி கடை, உங்களுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கும், இந்த அப்படி சொன்னால் அப்படி அந்த சீரியல்லாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி சீரியல் சீன் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெட்டி கடை, ஒரு தந்தை, அவர் ஃப்ரெண்டு, 3 பேரும். இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவங்க பூரா வைத்தறிச்ச கோஷ்டி. இப்போ அவர் சிஎம்ஏ படிக்க வைக்கார். நல்லா கவனிங்க, சிஎம்ஏ படிக்க வைக்கார். ஃபவுண்டேஷன் பாஸ் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் போய் சாக்லேட் கொடுத்து, என் பொண்ணு ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிடுறார். சந்தோஷம். இன்டர் எழுதுறா. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 400க்கு 200 எடுக்கணும், 195 எடுத்தா ஃபெயிலு. இந்த பொண்ணு 195 எடுக்கு. பேப்பர் எடுத்து போகிறார். இந்த வைத்தறிச்ச கோஷி உட்காந்துருக்கு. டீ சாப்பிட்றியாடா? அவனுங்களுக்கு தெரியும். என்ன ஃபெயில் ஆகிட்டாளா? முதல்ல கேட்குறதே அதுதான். ஆமாம், நான் தான் சொல்லலை சிஏசிஎம்ஏ படிக்க வைக்க வேணா, நான் சொன்னவன் படிச்சிருக்கானா? இது தான் நான் கேட்க சொல்லுவேன். சொன்னவன் உடனே அவன் சட்டையை பிடிக்கிற மாதிரி மனசு ரூத்தில் வைக்கணும். நீ படிச்சிருக்கியா? நீ சிஏ படிச்சிருக்கியா? சிஎம்ஏ படிச்சிருக்கியா? இல்லை, நீ எப்படி இதை படிக்க வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆமாப்பா. இது சீன் நம்பர் 1. சீன் நம்பர் 2, ஏன்டா அந்த பொண்ணு படிக்கனே வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன் ஸ்டேஜ் 1 வச்சுட்டு ஸ்டேஜ் 2 எழுதுங்கிறேன். ஸ்டேஜ் 2 எழுதுறா. அப்போவும்